ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். கன்னி ராசி அன்பர்களே, நீங்கள் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவர்கள். அதிக ஞாபக சக்தி, சுறுசுறுப்பு, உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள். எந்த செயலையும் திட்டம் போட்டு செய்து முடிக்கக்கூடியவர்கள் நீங்கள் புதன்கிழமையன்று பெருமாள் வழிபாடு செய்து வருவதால் நன்மைகளையும் நல்ல உயர்வுகளையும் பெற முடியும். உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் என்றால் ஓம் நமோ நாராயணா போற்றி என்ற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும். டிசம்பர் 2025 நிகழும் கிரக பயிற்சிகள் கன்னிராசி அன்பர்களுக்கு பல சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையப் போகிறது. புத்திசாலித்தனத்துடன் செயல்பட்டால் வெற்றி வாய்ப்புகள் உறுதி. இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு நிறைந்த பலன்கள் உண்டாகக்கூடிய மாதமாக அமையும். நீங்கள் உங்கள் இலக்குகளில் கவனம் செலுத்தினால் நிச்சயம் முன்னேற முடியும். புத்திசாலித்தனமாக செயல்படும் ஒவ்வொரு செயலிலும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். மாத தொடக்கத்தில் 5ஆம் வீடு மற்றும் 7வது வீட்டில் குரு பகவானின் அம்சம் இருப்பதால் உங்களது குடும்ப உறவுகள் பலப்படக்கூடிய அமைப்பு உள்ளது. ஒரு செயலை செய்ய முடிவெடுத்து விட்டால் யாரோ என்ன சொன்னாலும் பின்வாங்க மாட்டீர்கள். நிதானமாக செயல்பட்டு நன்மைகளை பெறக்கூடியவர்கள் நீங்கள். நிதி நிலைமை ரொம்பவும் நன்றாக இருக்கிறது. நிதி நிலைமையை மேம்படுத்த நீங்கள் செய்யும் ஒவ்வொரு விஷயத்திலும் சாதகமான வாய்ப்புகளை இந்த மாதம் பெறப்போகிறீர்கள். மாதத்தின் தொடக்கத்தில் குரு பகவான் 11வது வீட்டில் இருப்பதால் வருமானம் சீரான முன்னேற்றத்தை தரும். நிதி விஷயத்தை பொறுத்தவரை சிந்தித்து செயல்படுங்கள். அவசரப்பட்டு கண்மூடித்தனமாக புதிய முதலீடுகளை செய்வதை தவிர்த்தால் நன்மைகளை பெறலாம். பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கம் இருக்க வாய்ப்புள்ளது. எனவே பொருளாதார ரீதியாக மிகவும் கவனமாக எந்த ஒரு விஷயத்தையும் கையாள வேண்டும். குடும்ப உறவுகள் வலுவான அமைப்பை பெற்றிருக்கும். வீட்டு சூழல் அமைதியாக இருக்கும். மங்களகரமான நிகழ்வுகள் உங்கள் இல்லத்தில் நடக்கும். மனைவி பிள்ளைகளின் ஆசைகளை நிறைவேற்றி வைப்பதிலும் முழு கவனம் செலுத்துவீர்கள். உறவினர்களின் வீடுகளுக்கு சென்று வருவீர்கள். உறவுகளை பேணுவதில் அக்கறை காட்டுவீர்கள். மனைவி பிள்ளைகளின் ஆசைகளை நிறைவேற்றி வைப்பதில் முழு கவனம் செலுத்துவீர்கள். அத்தியாவசிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் ஒரு சில கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டாகப் போகிறது. உங்கள் காதல் உறவுகளுக்கு இது ஒரு சிறப்பான மாதமாக அமையும். திருமணம் உறுதியாகி திருமண தேதி விரைவில் குறிக்கப்படும் யோகம் உண்டு. திருமண உறவுகளில் கசப்பு வராமல் பார்த்துக்கொள்வது உங்கள் திறமை. கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவுகள் இருந்தால் விட்டு கொடுத்து அனுசரித்து போங்கள். அனுசரித்து செல்வதால் குடும்பத்தில் சந்தோஷமான நிலையை உருவாக்கலாம். உறவினர்களிடம் சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. அதை பொறுமையாக அணுகுமுறை செய்ய வேண்டும். வியாபாரத்தை பொறுத்தவரை இந்த மாதம் அமைப்பு ரொம்பவும் வெற்றிகரமாகவே நிறைந்திருக்கிறது. எதிர்ப்புகளை தாண்டி வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு உண்டாகியுள்ளது. மாதத்தின் தொடக்கத்தில் குரு பகவான் 10வது வீட்டுக்கு நுழைவதால் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் கட்டாயம் பெற முடியும். முன்னேறுவதற்கான அனைத்து வாய்ப்புகளுமே உள்ளன. வியாபாரத்தில் நீண்ட கால உறவுகள் இப்போது உருவாகும். வணிகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது நன்றாக அமைந்திருக்கிறது. ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த வெளிநாட்டு கனவு இப்போது நனவாகும். வெளிநாடு வேலைவாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு அதற்கான வேலைவாய்ப்பு கைகூடி வரும் யோகத்தை கொடுக்கும். வெளிநாட்டு பயணத்தால் நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு உள்ளது. வேலை இடத்தில் பணி அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். கவனமாக வேலைகளை கையாள வேண்டும். சிலருக்கு பணி மாறுதல், இடமாற்றம் கூட வரலாம். அரசு பணியில் உள்ளவர்கள் மாத கடைசியில் நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட வேண்டும். அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைப்பது சற்று கடினம். யாருக்கும் உத்தரவாதம் மட்டும் கொடுக்காதீர்கள். ஆரோக்கியம் சிறப்பான மேம்பாட்டில் உண்டாகும். சின்ன சின்ன உடல்நல கோளாறுகள் வரலாம். ஆனால் அது உடனடியாக சரியாகிவிடக்கூடியதுதான். பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை. அதிகமான வேலையை செய்வதை தவிர்த்து உடல் ஆரோக்கியத்தை சீராக பார்த்து கொள்ள முடியும். வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாரை வழிபடுவதால் நன்மைகளையும் உயர்வுகளையும் பெற முடியும். தினமும் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி அன்னையை வழிபட்டு அன்றாட பணிகளை தொடங்குங்கள். புதிய முயற்சிகளை கவனமாக செய்யுங்கள். உங்களது பணிகளை நீங்களே உங்களது முன்பார்வையில் வைத்து செய்யுங்கள். யாரையும் நம்பி ஒப்படைக்க வேண்டாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருந்தால் லைக் செய்யுங்கள்.
உங்கள் நண்பர்கள் கன்னிராசியாக இருந்தால் அவர்களுக்கும் பகிருங்கள். மேலும் இது போன்ற தகவல்களை பெற மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.